ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 எடுத்துக்காட்டு 8.17 என்ன கொடுத்துருக்காங்க? மர வரைபடத்தை பயன்படுத்தி 2 பகடைகள் உருட்டப்படும் போது, எத்தனை பகடைகள்? 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவழியை எழுது. 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது ஒவ்வொரு பகடையிலும் 6 முக மதிப்புகள், எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6 அப்படின்னா கீழே இருக்கிறது எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. முதல்ல ஒரு பகடை, இதுல எத்தனை உழுக வாய்ப்பு இருக்கு? 1 உழுகலாம், 2 உழுகலாம், 3 உழுகலாம், 4 உழுகலாம், 5 உழுகலாம், 6 வரைக்கும் உழுகலாம். இப்ப இந்த ஒரு பகடையில ஃபர்ஸ்ட் பகடையில 1 உழுகும் பொழுது ரெண்டாவது பகடையில 1 உழுகலாம், 2 உழுகலாம், 3 உழுகலாம், 4 உழுகலாம், 5 உழுகலாம், 6 உழுகலாம். எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. முதல் பகடையில 1 இருக்கும் பொழுது இரண்டாவது பகடையில 1 - 6 வரைக்கும் எதுனாலும் உழுகலாம். அப்ப அதனை எப்படி எழுதலாம் கூறுவழினா? 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6ன்னு எழுதிடலாம். ஓகே. அடுத்து முதல் பகடையில 2 உழுகும் பொழுது இரண்டாவது பகடையில இந்த 6ல ஏதாவது உழுகலாம். ஸோ அதை எப்படி எழுதுறாங்க? 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. ஓகே. அதே போல முதல் பகடையில 3 உழுகும் பொழுது ரெண்டாவது பகடையில 1 - 6 முடிக்க உழுகலாம். ஸோ 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6. இதே போல 4 உழுகும் பொழுதும் 5 உழுகும் பொழுதும் 6 உழுகும் பொழுதும் எழுதலாம். ஸோ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் 6 6. அப்ப 6க்கு 6 × 6 36 வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். 2 பகடையை உருட்டும் பொழுது 36 வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதுதான் கூறுவழின்னு நம்ம எழுதலாம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 1 1 2 1 3 1 6 வரைக்கும், 2 - 6 வரைக்கும், 3 - 6 வரைக்கும், 4 - 6 வரைக்கும், 5 - 6 வரைக்கும், 6 - 6 வரைக்கும் நாம இந்த கூறுவழியை எழுதலாம். ஓகே. அதுக்கு ட்ரீ டயக்ராம்